டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான மிக மிக ஒரு முக்கியமான தகவல் வேக்கன்சி குறித்து வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமாக உடனுக்குடன் வெளியேறக்கூடிய செய்திகளை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப தீவிரமாக போன டைம் 1 மார்க் டிஃப்ரெண்ட்டில் விட்டவங்க, 2 மார்க் டிஃப்ரெண்ட்டில் விட்டவங்க, அவங்க எல்லாமே இந்த மாதிரி எப்படியாவது ஜாப் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னமும் ரீஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக படிக்கவே ரொம்ப லேசியாக இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கடின உழைப்போட மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. கோச்சிங் சென்டர் போய் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் வீட்டில் படிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் அப்படியும் இருக்கீங்க. ஸோ கம் டு ஸ்டடி. படிக்கிறதுக்கு வாங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே படிங்க, ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அப்படியே நாட்களை கடத்திக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் 3 அட்டெம்ப்ட் எழுதி 2 அட்டெம்ப்ட் எழுதி இன்னும் அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடைசி டைமில் படிச்சிடலான் இருக்கீங்க. இதுவரை நீங்கள் தோற்றுறது எதனால் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி பாருங்கள். கடைசி டைமில் படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டதுனால அல்லது குறைவான அளவு நீங்கள் படிச்சுட்டு போகிறதுனால தான். சிலபஸை தாண்டி நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீங்கள் போட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். போன டைமு கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ காம்படிட் பண்ணணும். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். உங்களோட இந்த 1 வருஷத்தோட உழைப்பு தான் அதுக்கான கனியாக டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பி மோட்டிவேட்டட், பி ஸ்டடி கேர்ஃபுல்லி. ஸோ நமக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது. எவ்வளோ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம பணி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா வேக்கன்சி தான் இன்றைக்கி நம்ம போகிறோமோ போகிறது இல்லையா அப்படிங்கிறத ஜாபுக்கு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அட் லாஸ்ட் கடைசியாக. பட் நம்ம ரேங்க் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நான் இந்த ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னாவே போதும். உங்களுக்கான மார்க் கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்டும் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதுக்கு கடுமையாக போராடணும். உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பி மோட்டிவேட்டடாக இருக்கணும். சரிங்களா? வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் 10,000 வேக்கன்சி விட்டாங்க. அதுக்கு பிறகு 3,000 வேக்கன்சி இந்த மாதிரி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வேக்கன்சி, ஒரு 10,000 வேக்கன்சி வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ எப்படியும் இதில் உள்ள வேலைக்கு போயிடலாம் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா. சரிங்களா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமான நோட்ஸ் ஏதாவது தேவைப்படுதா, அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம தகுந்த இடத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு தகவல். 10,000 வேக்கன்சி வரையும் வரும். எந்த ஆட்சி வந்தாலும், திமுக அதிமுக 2 ஆட்சி வந்தாலுமே 10,000 வேக்கன்சி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி திமுக அதிமுக தான் வரும். அதுலேயும் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்தல் அரசியலில் என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். அது நம்ம 4ஆம் தேதிக்கு மேலே பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து படிங்க. யார் வந்தாலும் நமக்கு வேக்கன்சி 10,000 வேக்கன்சி காத்துக்கிட்டு இருக்குது. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் விருப்பமான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.